ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் விமான நிலையத்தில் பணியாற்றிய 2 ஊழியர்கள் மலேரியா நோயினால் உயிரிழந்துள்ளனர். இதில் முதல் உயிரிழப்பு ஜூலை மாத தொடக்கத்திலும், இரண்டாவது உயிரிழப்பு ஆகஸ்ட் மாதத்திலும் நிகழ்ந்துள்ளது. விமானம் மூலம் மலேரியா பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து வந்த நுளம்புகள் மூலமாகவே இந்த தொற்று பரவி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. விமான நிலைய பணியிடத்தில் மொத்தம் 6 பேருக்கு வீரியமிக்க மலேரியா டிராபிகா தொற்று உறுதி செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் மற்ற 4 பேரும் உரிய சிகிச்சை பெற்று முழுமையாக குணமடைந்துள்ளனர் என்று சுகாதாரத்துறையினர் அறிவித்துள்ளனர். விமானத்தில் வந்த கியூலெக்ஸ் அல்லது அனோபிளஸ் வகை நுளம்பு மூலமாகவே இந்த தொற்று பரவியிருக்கக்கூடும் என்று ராபர்ட் கோச் நிறுவனம் தனது தொற்று நோய் அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது. பொதுமக்களுக்கு இதனால் எந்த ஒரு பெரிய சுகாதார ஆபத்தும் இல்லை என்றும், இது தனி நபரிடமிருந்து மற்றவருக்கு பரவ வாய்ப்பில்லை என்றும் பிராங்க்பர்ட் பொது சுகாதாரத்துறை தலைவர் பீட்டர் டினமான் தெரிவித்துள்ளார். நுளம்புகளிடமிருந்து பாதுகாப்பு மற்றும் தடுப்பு மருந்துகளை பயன்படுத்துவதன் மூலம் இந்த ஆபத்தான நோயை தடுத்து நிறுத்த முடியும் என்று ஜெர்மன் வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. விமான நிலையங்கள் அல்லது அதன் அருகில் பணிபுரியும் நபர்களுக்கு வெளிநாட்டு பயண வரலாறு இல்லாவிட்டாலும் திடீர் காய்ச்சல் ஏற்பட்டால் மருத்துவர்கள் மலேரியா பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் இது கண்டறியப்பட்டால் மலேரியா நோயை எளிதில் குணப்படுத்த முடியும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் விமான நிலைய மலேரியா என்பது மிகவும் அரிதான நிகழ்வு என்பதால் உடனடியாக கண்டறிவது சவாலாக உள்ளது.